அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்கான ஒரு ரெசிபி தான். பிரெட் எக் கட்லட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம் இப்போ கட் பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலைய பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பிளேட் எடுத்து அதில் நான் 5 ஸ்லைஸ் பிரெட்டு வச்சுருக்கேன். அந்த பிரெட்டை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். நல்லா ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் பிரெட்டை மொத்தமாக வச்சனால நடுவில் ஊறலை. இப்போ நான் பிரித்து வச்சு பிரெட்டு மேலே ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாயை உரலில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கிறேன். இந்த கட்லெட்டுக்கு இந்த பச்சை மிளகாயை நல்லா இடித்து போட்டால் வாசமாக இருக்கும். பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் 2 முட்டை இங்கே அவிச்சு வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி திருவுறதை வச்சு 2 முட்டையுமே சீவிக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி சீவுறது இல்லைன்னா நீங்கள் முட்டையை பொடி பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் 2 முட்டையுமே திருவி முடிச்சிட்டேன். இப்போ ஒரு பவுல் எடுத்து நம்ம ஊற வச்ச பிரெட் எடுத்து நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு அந்த பிரெட்டை பவுலில் போட்டுக்கோங்க. ரொம்ப பிரெட்டை கசக்கி புழிஞ்சிடாதீங்க, கூழ் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி அப்படியே வச்சு டைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. அதில் இருக்க தண்ணிலாம் வெளியில் வந்துடும். பார்த்தீங்களா, அதில் இருக்க தண்ணிலாம் வந்துருச்சு. இப்போ இந்த பிரெட்டில் நம்ம சீவி வச்சிருக்க முட்டையை சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, நம்ம இடிச்சு வச்ச பச்சை மிளகா, அப்புறம் இதில் 1 ஸ்பூன் மேகி மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு,
இதில் நீங்கள் மேகி மசாலா கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த கட்லெட் நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு அழகாக கட்லெட்டாக தட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தட்டிக்கலாம், பால் மாதிரி தட்டிக்கலாம். உங்களுக்கு தட்டும் போது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது நம்ம ஃப்ரை பண்ணும் போது பிரெட்டுங்கிறனால டைட் ஆயிரும். இப்போ நம்ம எல்லா கட்லெட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து அதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். அது கூடவே பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம கட்லெட்டை அந்த மைதாவில் போட்டு ஒரு பெரட்டி அப்படியே எடுத்து அந்த பிரெட் கிரம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்து வச்சிருங்க. இப்போ எல்லா கட்லெட்டும் இதே மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானது நம்ம வச்சுருக்க கட்லெட்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ கட்லெட் ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, நம்ம தட்டும் போது எவ்வளோ கொலன்னு இருந்துச்சு, அது வெந்த உடனே எவ்வளோ கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னு. அது பிரெட்டுங்கிறனால வெந்த உடனே டைட் ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட கட்லெட் சூப்பராக கோல்டு கலரில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.